Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய KYG சீரீஸ் நோ யோ காட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் லவ்வர். கர்த்தர் நம்ம மேலே எப்படி அன்பு கூறுகிறவராக இருக்கிறாருன்றதை குறித்து தான் நான் இப்போ பேசுகிறதா இருக்கேன். இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்பதாக உங்களோட கூட நான் ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ண விரும்புகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டை பார்த்தேன். ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பையன் சடனாக பார்த்தா நல்ல காரு நல்ல வீடுன்னு சொல்லி நல்லா முன்னேறிட்டான். கூப்பிட்டு நான் பேசினேன், எப்படி பிரதர் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, என் தொழில் நல்லா இருக்குது, நான் நல்லா வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம், எனக்கு கண்டிப்பாக கிடச்சி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எப்படிங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சி தான் ஆகணும்னு சொல்லி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னார், நான் தான் கரெக்டாக சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போயிடுறேன், ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபம் பண்ணுறேன், தவறாமல் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நான் ஃபாஸ்டிங் இருந்துடுறேனே, அப்போ கண்டிப்பாக எனக்கு கர்த்தர் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக வந்திருந்தது. இன்னைக்கு பல நேரங்களில் நம்மளுமே நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான், நம்ம செய்கிற நற்காரியங்கள் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இது எதை குறித்து பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுயத்தை குறித்து பேசுது. அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து, நான் இப்படிலாம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் நான் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வருது. மனிதர்களாகிய நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா சரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. அப்படி நம்ம ஏதோ ஒரு இடத்துல சரிந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த டைமில் என்ன ஆகும்னா, சாத்தான் உள்ள அவனுடைய வேலையை காட்டிடுவான். பல நேரங்களில் நம்ம போய் சேர வேண்டிய ஒரு நிலைமை கூட வந்துடும். அப்போது நம்ம 100% பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நம்ம ஸ்லைட் ஆகிற நேரம்லாம் நம்ம தோற்று போகிறவர்களாக மாறிடுவோம். இருந்துமே கர்த்தர் நம்மளுக்கு நல்லவராக எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது குறித்து 1 யோவான் 4:19 தெளிவாக போடப்பட்டிருக்கு. வி லவ் ஹிம் பிகாஸ் ஹீ ஃபர்ஸ்ட் லவ்ட் அஸ்ன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதாவது நம்ம அவர் மேலே அன்பு கூறுவதற்கு முன்பதாகவே அவர் நம்ம மேலே அன்பு கூறுகிறவராக இருந்தாருன்றது தான் இந்த வசனம் சொல்கிறதா வந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலுமே கூட நான் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பாருன்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்குள்ளே வந்திருக்கு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாமே ஒன்றே தான். நீங்கள் ஒரு சில நேரத்தில் சரியும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மறந்துட்டார்னா நம்ம வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நம்ம நம்ப வேண்டியது எல்லாமே ஒன்றே தான். கர்த்தர் நம்ம மேலே அன்பு கூறுவதனால மட்டுமே தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா நற்காரியங்களும் நடக்குதுன்றதை நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அப்போ பிரதர் இந்த சர்ச்சுக்கு போகிறது, ஃபாஸ்டிங் இதெல்லாம் பண்ணவே கூடாதான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம மேலே அன்பு கூறுறதுனால அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துறது மூலமாக அவரோட கூட ஐக்கியத்தில் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுற காரியங்கள் தான் இந்த ஃபாஸ்டிங், சர்ச் எல்லாமே. இது நம்மளுக்கு நற்காரியங்களை சம்பாரிச்சு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. இது நம்மளை ஐக்கியத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். அந்த ஐக்கியம் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு நற்காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யும் என்பது தான் நான் சொல்ல வருதா இருக்குது. இன்னைக்கு நீங்களுமே கூட உங்கள் சுயத்தை நம்புறதை நிறுத்திட்டு கர்த்தர் உங்கள் மேலே அன்பு கூறாருன்ற எண்ணத்தோடு வாழுங்க. பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியே இருப்பீங்க, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. காட் பிளஸ் யூ ஆல்.